வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் பெரும் பிரச்சனையாக பேசப்படுகிற ஒரு விஷயம் கலப்படம். இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் உட்கொள்ளுகிற எல்லா உணவும் தூய்மையானதாக இல்லை, கலப்படமாக தான் இருக்குது. இந்த கலப்படத்திலிருந்து எப்படி விலகி வருவது என்பதற்கான அறிவுரைகள், ஆலோசனைகள், இயற்கை உணவு அது இதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா உணவும் கலப்படமாக தான் இருக்குது. அதை மறுக்க முடியல, அதை தவிர்க்க முடியல. அதை எதிர்த்து மருத்துவ உலகமும் அறிவியல் உலகமும் மானுடமும் போராடி கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கலப்படமே செய்ய முடியாத, அதுபோல் ஒரு மாற்றி உருவாக்க முடியாத பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்ம அம்மா நமக்கு கொடுக்குற தாய்ப்பால் தான், இல்லையா? தாய்ப்பாலை எடுத்து ஆய்வு பண்ணி இதே மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒன்று உருவாக்கலான்னு முயற்சி பண்ணி இன்னை வரைக்கும் டாக்டர்களால் ஜெயிக்க முடியல. அந்த தாய்ப்பால் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து, தாய்ப்பாலினுடைய சிறப்புகளை குறித்து நான் ஒரு அருமையான நூல் படித்தேன். முதல்ல 6 மாதம் வரைக்கும் ஒரு பிள்ளைக்கான முழு ஊட்டச்சத்தை கொடுக்கறது வெறும் தாய்ப்பால் தான். 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம்னு டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங்கெல்லாம் நான் போகலை. ஆனால் அந்த தாய்ப்பால் இருக்கக்கூடிய சிறப்பு, முதல்ல அந்த தாய்க்கு சுரக்கிற அந்த தாய்ப்பால், கொலஸ்ட்ரம் என்கிற விஷயம் அதில் இருக்குது. அது குழந்தையினுடைய வயிற்றில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அதான் முதல்ல வெளியே தள்ளுது. 2வது, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதற்கான விஷயங்கள் அது தூண்டிவிடுது. 3வது முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? கோடை காலத்தில் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு நீங்கள் தண்ணி தர தேவையில்லை. ஏன்னா குழந்தையினுடைய நாவறட்சியை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தாயினுடைய உடம்பிலிருந்து நீர்ச்சத்தோடு கூடிய தாய்ப்பால் வெளியே வருமா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். நமக்கு சாப்பிட்டதும் ஞாபகம் இல்லை, நமக்கு இதை பற்றி நம்ம யோசிக்கிறதும் இல்லை, இல்லையா? அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க, நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை, பல்வேறு நுண்ணுயிர்களை உருவாக்குகிற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற விஷயத்தையும் தாய்ப்பால் தான் செய்யுது. கலப்படம் செய்ய முடியாத, அதுபோன்று ஒன்று உருவாக்க முடியாத ஒன்றை நான் பிறந்தவுடன் எனக்காக உணவாக தாயின் உடம்பில் கடவுள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை? நான் ஒரு முகமதிய கவிதையோ அல்லது முகமதிய நூல்களில் படிச்சுக்கிறேன். நான் பிறப்பதற்கு முன்னாலேயே எனக்கான உணவை என் தாயின் மார்பகத்தில் வைத்த இறைவனே உன்னை எப்படி புகழ்வது அப்படின்னு ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கிறது இப்போ ஞாபகம் வருது. ஆனால் அந்த தாய்ப்பாலுக்குள்ளே எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? அதில் கலப்படமும் பண்ண முடியாது, அது மாதிரி மனுஷன் இன்னொன்று உருவாக்க முடியாது. தாய்ப்பாலும் தாயும் அவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய எல்லா ஆற்றலுக்கும் அடிப்படையாக முதலாக என் வாயில் ஊட்டப்பட்ட அந்த தாய்ப்பால் தான் காரணம் என்பதை ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நிலையிலும் உணர வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.